வைகோவை பற்றி நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை. உங்களுக்கே அவருடைய பிஹேவியர் நல்லா தெரியும். உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணாருன்றது நாடே பார்த்தது. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா வைகோ பேச்செல்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்கள் போனவங்களை பற்றியே பேச விரும்பலை. காரணம் என்னென்னா, எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டார், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்னு. அதனால் வைகோ எது ஒன்றும் சொல்லிட்டு போகிறார், அதை பற்றி கவலை இல்லை. அவர் வார்த்தை எப்படி அரசியலில் ஒவ்வொரு முறை ஒரு வேஷம் போட்டார்ன்றது எல்லோருக்கும் தெரியும். அவர் கூட இருந்த கட்சிக்காரங்களாம் போய் இன்றைக்கி அரசியலில் அனாதியாக்கப்பட்டிருக்கிறார். சொந்த கட்சிக்காரங்களை அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது இப்போ யாருமே கிடையாது. கொஞ்சம் நெஞ்சம் இருந்தவங்களும் நம்ம 27 பேர் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த விரக்தியின் காரணம் ஏதோ புலம்பிட்டு போட்டாங்க. மதிமுக 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்கள ராஜினாமா செய்ய சொல்லி முதல்வர் சொன்னதா வைகோ பொதுக்குழுல பேசியிருக்காரு. ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நான் பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொன்னதா சொல்லியிருக்காரு. அவங்க ராஜினாமா பண்ண மறுத்திருக்காங்க. இதுல கருத்தை எப்படி பாக்குறீங்க? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வைகோ எப்பேற்பட்ட ஆள் இருந்த வைகோ விஜய்க்கே ப்ரூவ் பண்ணிட்டார். அவர் சொன்னதை சொல்லி குதிரை பேரத்துக்கு விஜய் தான் தூண்டினார்ன்றது இவர் அப்ரூவர் ஆகிட்டார். அதனால் இன்னும் பல வேடிக்கைகள்லாம் வரும், பல விஷயங்கள் வெளியே வரும். இவர் ஒன்றுமே கிடையாது. இவர் ஒரு நெக்லிஜிபிள் சைஸ் இருக்கிற ஒரு கட்சி. அதனால் அவரை பற்றி சும்மா பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு வேறு வேலைகள் இருக்குது. இனிமேல் போட்டு இந்த போனவங்களை பற்றியெல்லாம் நம்ம பேச விரும்பல. காரணம் டைவர்ட் ஆகுது இஷ்யூ. இன்றைக்கி ஆட்சி செய்கிற தப்புகளெல்லாம் மறைப்பதற்காக இவர்களை பற்றி பேசி கொண்டிருப்பதிலே ஒன்றும் இல்லை. இவங்களை மக்களை ஒதுக்கிட்டாங்க. அதனால் இந்த ஆட்சியிலே பல்வேறு இன்றைக்கு கூட 12 கொலை நடந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி இஷ்யூக்கள் வரும்போது அது டைவர்ட் ஆகிடுது. அதனால் இது மக்கள் விஜய் வைகோ போன்ற ஆட்கள்லாம் கேட்குற கேள்விகள்லாம் எங்களை கேட்காதீங்க. பதில் கலைஞரோட கடைசி காலகட்டத்தில் நான் கையை பிடிச்ச அவர் சத்தியம் பண்ணி கொடுத்தேன், நான் வாழ்நாள் என்றைக்கும் நான் ஸ்டாலினுக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொன்னார். கடைசியாக உதயநிதி ஸ்டாலினுக்கு கூட நான் உறுதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு வைகோ. இப்போ திடீர்னு விட்டுட்டு போயிட்டாரு. ஒரு குற்றச்சாட்டு சட்டம் முன்வைக்கிறார். அவர் யார் என்பதை காட்டி விட்டார், அவ்வளோதான். அவருடைய ஒரு ட்ரூ ஷோன் இஸ் ட்ரூ கலர், அவ்வளோதான்.